நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கே தெரிஞ்சிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நடக்க போகிறது நல்லதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்போஸ் கெட்டதாக இருந்துருச்சுன்னா எவ்வளோ பயமாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வரைக்கும் தான் இன்றைக்கி நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையோட சுவாரஸ்யமே போயிடும் இல்லையா? உங்கள் அன்பு சிநேகிதி ராதா பாஸ்கரின் அன்பு வணக்கங்கள். லாஸ்ட் மந்த் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணேன். ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு. ஃபஸ்ட்டு டே குருவாயூர் கோயிலுக்கு போகிற மாதிரி பர்த்டே அன்னைக்கு, அடுத்த நாள் வந்து திருச்சூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி பிளான் என்னவோ நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் போட்ட பிளான்லாம் பயங்கரமாக சொதப்பிருச்சு. திருச்சியிலேருந்து குருவாயூர் போகிறதுக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஆனால் 15 மணி நேரம் ட்ராவல். அவ்வளோ தூரம் ட்ராவல் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஷார்ட்கட்னு பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து திருச்சூர் போயிட்டு அங்கேருந்து 1 hour குருவாயூருக்கு போயிடலாம். மொத்தத்துக்கே நமக்கு 9 hours தான் ஆகும். அதனால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த டைமில் மழை வெள்ளம்னு இருந்துச்சு இல்லையா? அதனால் ட்ரெயின் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆச்சு, திரும்ப ரீஸ்டோர் ஆச்சு, திரும்ப ரொம்ப டிலே ஆச்சு. அதனால் நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு பஸ்ஸில் போய்க்கலான்னு பஸ்லாம் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் கோயம்புத்தூருக்கு போன பேசஞ்சரும் பயங்கர டிலே ஆகிடுச்சு. அங்கேருந்து பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு 12 o'clock போல் ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயினை பிடிச்சி அன்ரிசர்வேஷன்லேயே உட்காந்து கஷ்டப்பட்டு திருச்சூர் ரீச் பண்ணிட்டோம். திருச்சூர் போய் சேர்ந்ததே ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இருந்துச்சு. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அப்படி தானே இருக்குது. பிளான் பண்ணுற மாதிரி நடக்கிறது இல்லை இல்லையா? எப்போ அந்த மாதிரி நடக்குதோ அப்போ நமக்கு ஒரு லெசன் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இதாங்க வாழ்க்கை. திருச்சூர் ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கினப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 2:30 தான் ஆயிருந்துச்சு. அங்கேருந்து பஸ் ஸ்டாப் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். பஸ் ஏறி போய்க்கலான்னு நினச்சோம். ஆனால் பஸ்ஸு வந்து 5:30க்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நாங்கள் கிளாக் ரூமில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு தேவையானதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து பார்த்தாலே கவர்மெண்ட்டோட ஆட்டோ சர்வீஸ் இருக்குது. பேமெண்ட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. 3:30க்கு ஆட்டோவில் ஏறினோம். நாங்கள் ரீச் ஆனப்போ 4:30. 29 kilometers. அதுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 664 rupees வாங்கினாங்க. குருவாயூருக்கு வந்தாச்சு. டைம் 4:30 தான் ஆகுது. ஆனால் இந்த கடை வீதிலாம் பாருங்கள் எவ்வளோ ஜேன்னு இருக்குன்னு. நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்ப நமக்கு ஆப்ஷனே இருக்காது. உடனே நம்ம ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனாலே குயிக்காக டெசிஷன் எடுத்துகிட்டே வருவோம். ஆனால் லைஃப்பில் இதே மாதிரி நம்ம பிளான் பண்ணது, நம்ம பிளான் நடக்கலை அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்போம். குயிக்காக டெசிஷன் எடுக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயம் இருக்காது. இப்போ நான் இதை செஞ்சே ஆகணும், இங்கே போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாதனால நடந்ததையே நினச்சிக்கிட்டு ஒரே இடத்துல நிற்கிறோம் இல்லையா? இந்த ட்ராவல் மாதிரி அடுத்து என்னன்னு குயிக்காக டெசிஷன் எடுக்கிறதாங்க நம்ம லைஃப்க்கு எப்போவுமே நல்லது. கோவில்லேருந்து பேக் சைடு நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பே அண்ட் யூஸ் டாய்லெட் இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ரெண்டுமே இருந்ததுனால அங்கேயே நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி குளித்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்குள்ளே நாங்கள் வரப்போ டைம் வந்து 5:40 ஆயிடுச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய க்யூ உட்காந்துருந்தாங்க. நாங்கள் கிளாக் ரூமில் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு க்யூவில் போய் உக்காந்துட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வரப்போ டைம் ஒரு 11 o'clock இருக்குங்க. அதுக்கப்புறம் கோவில்லாம் சுற்றிட்டு அங்கே அன்னதானம் போடுவாங்க. அன்னதானமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளாக் ரூமுக்கு வரப்போ 12 o'clock ஆகிடுச்சு. குருவாயூருக்கு போகிறதுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னு பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே தான். அந்த தேர்ஸ்டே தான் ரொம்ப கும்பலாக இருக்கும். நம்ம ரஷ் அவாய்ட் பண்ணணுன்னா தேர்ஸ்டே முகூர்த்த நாள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நெட்டில் பார்த்தேன். இருந்தாலும் என் ஹஸ்பண்டோட பர்த்டே கரெக்டாக தேர்ஸ்டே தான் வந்து மாட்டுச்சு. அதுவும் அந்த டைமில் சபரிமலை மாலை போட்டுட்டு நிறைய ஐயப்பன் பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய முகூர்த்தம், ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் கார்த்திகை மாதம்னு இல்லை, எப்போவுமே இந்த கோவிலில் கும்பல் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறாங்க. சுவாமி பார்க்குறதுக்கு 4 to 5 hours ஆகுங்கிறாங்க. பிரசாதம் வாங்குறதுக்கே அவ்வளோ நேரம் நாங்கள் க்யூவில் நின்னோம். மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு காந்தாரி சாபம் கொடுப்பாங்க இல்லையா, துவாரகை அழிஞ்சோடுன்னு. அதே மாதிரி ஒரு பெரிய பிரளயம் வந்து துவாரகை அழிஞ்சதுக்கப்புறமா தண்ணீரில் மிதந்துட்டு இருந்த கிருஷ்ணரோட விக்கிரகத்தை குரு பகவானும் வாயு பகவானும் மீட்டெடுத்து அதை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். பரசுராமரோட உதவியோட இந்த அழகான இடத்துக்கு வந்தாங்களாம். இங்கே இருக்கிற இந்த குளத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கரையில் இருந்த மம்மியூருக்கு போயிட்டாங்களாம்.
குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து இந்த சிலையை நிறுவியதால் இதை குருவாயூர்னு சொல்கிறாங்களாம். அதனால தான் குருவாயூருக்கு வரவங்க மம்மியூர் சிவபெருமானையும் தரிசனம் செஞ்சாதான் முழு புண்ணிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ மம்மியூருக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆட்டோவில் போனோம். நம்ம நடந்து போகணுன்னா கூட போயிடலாம், 1/2 கிலோமீட்டர் தான். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா, அதனால ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். 12:30 மணிக்கு கோவில் நட சாத்திடுவாங்க. நாங்கள் யோசிச்சுட்டே தான் போனோம், கண்டிப்பாக சாத்தியிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல கோவிலுக்கு அட்லீஸ்ட் போயிடலாம் அப்படின்னு தான் போனோம். நல்ல வேளை எங்களுடைய அதிர்ஷ்டமாக என்னமோ கோவில் திறந்துருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கோவிலுக்கு போனப்போ 1:00 சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னாங்க. போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் சுவாமி கும்பிட்டு வர வரைக்கும் ஆட்டோக்கார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் புன்னத்தூர் கோட்டை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். புன்னத்தூர் கோட்டை அப்படிங்கிற இந்த இடம் அந்த காலத்தில் சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருந்த இடமா இருந்துச்சான். இங்கே அந்த காலத்து பேலஸ் கூட ஒன்று இருந்துச்சு. இப்போ இங்கே குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான யானைகள்லாம் தங்கியிருக்கிற இடமா மாறிடுச்சு. இதுவும் டூரிஸ்ட் பிளேஸில் முக்கியமான இடமா இருக்குது. கிட்டத்தட்ட 56 யானைகளை பராமரிச்சிட்ருக்காங்க. யானையோடலாம் செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே நேராக பஸ்ஸை பிடிச்சி திருச்சூர் வந்துட்டோம். திருச்சூரில் நாங்கள் புக் பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு போய் படுத்தவங்க தான் எந்திரிக்கவே முடியல. ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா விடிய தூக்கமே இல்லை. அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் அலைஞ்சிட்டே இருந்தது. ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதை நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் ஹோம் ஸ்டே மாதிரி தான், 1 ஸ்டார் ஹோட்டல், வாரியம் ஹெரிட்டேஜ் இதோட பேர். booking.comல ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்ததுனால தான் புக் பண்ணேன். 4.3 ஸ்டார் இருந்துச்சு. ஈவினிங் டீ கொடுத்தாங்க. அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. 1 ஸ்டார் ஹோட்டல்னாலும் நமக்கு எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. வசதிக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. ஏசி ரூம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு துணியெல்லாம் காய போடுறதுக்கு வந்தோடனே கழட்டி இதில் மாட்டியாச்சு. அது மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டும் இருந்துச்சு. டின்னர் சாப்பிட கூட வெளியில் போகல, என் ஹஸ்பண்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் திருச்சூர் தான் சுற்றி பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தான். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. இட்லி, அப்பம், சாம்பார், குருமா இதெல்லாமே இருந்தது. இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா 3300 ருபீஸ் ஆச்சு, டேக்ஸ்லாம் சேர்த்து. திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் தான் இந்த ரெசார்ட். ப்ரெஸ் கிளப் ரோடில் இருக்குது. திருச்சூரில் டூரிஸ்ட் பிளேசஸ்னு நம்ம சர்ச் பண்ணோனாலே ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான். எங்களோட ட்ரிப்பு 2 டேஸ் ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு டே குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு திருச்சூர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை தவிர மீதி எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பிளேசஸாக இருந்துச்சு. திருச்சூர் ஜூ, நேரு பார்க், சக்தான் தம்புரான் பேலஸ், இந்த மாதிரி. நமக்கும் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான். இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் வேறு பண்ணணும். அதிரப்பள்ளி பக்கத்துலேயும் வளைச்சல், தும்பூர் மொழி இந்த 2 பிளேஸ் இருக்குது. சரி, அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலான்னு இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரூமையும் 10:30 போல் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் கிளாக் ரூமில் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு திருச்சூர் பஸ் ஸ்டாப் போயிட்டோம். திருச்சூர்லேருந்து அதிரப்பள்ளிக்கு டைரெக்டாக பஸ் இல்லை. அதனால் திருச்சூர்லேருந்து சாலக்குடி போய் சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி போனோம். திருச்சூர்லேருந்து சாலக்குடிக்கு 1 hour, சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளிக்கு 1 hour ஆயிடுச்சு. அதிரப்பள்ளி போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபுல்லாகவே ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இதுவும். சப்போஸ் நீங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் திருச்சூர்லேயே ரூம் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. நான் தான் யோசிச்சிட்டேன், நம்ம தப்பாக ரூம் புக் பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. குருவாயூர்லேருந்து நேராக இங்கே வந்திருந்துருக்கலாம். இங்கேயே பக்கத்தில் நிறைய பிளேசஸும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் ஆனால் அதிரப்பள்ளி மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. பஸ்ஸை விட்டு இறங்கினதும் டைம் 1:30 ஆகிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடியே இருந்துச்சு. இங்கே போயிட்டு பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் சில்லி சிக்கன் கிரேவி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிறப்போ டைம் 2:00 ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த வாட்டர் ஃபால்ஸ் உலகத்திலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிங்க. நானே குருவாயூர் பக்கத்தில் ஏதாவது பிளேசஸ் இருக்குமா சுற்றி பார்க்குறதுக்குன்னு சர்ச் பண்ணப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது, நிறைய மூவிஸ் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. புன்னகை மன்னனில் கமலும் ரேகாவும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போவாங்கள்ல, அது இங்கே எடுத்தது தான். அப்புறம் பெரிய ஹிட்டான பாகுபலி மூவி, நறுமுகையே சாங் இருக்கு இல்லையா, இருவர் படத்தில், அது குரு படத்தில் ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, நன்னாரே நன்னாரே சாங், அது. இவ்வளோ பாட்டு, இவ்வளோ படங்கள் எடுத்திருக்காங்க. இதை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. வழியில் வே ஆஃப் பாத் போட்டிருக்காங்க, நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே நம்ம கீழே இறங்கி கீழால் போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே 2 வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அருவி ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு தான் போகிறோம், அதாவது மேல் பகுதிக்கு. மேலேருந்து அருவி கீழே கொட்டுறதை மேலேருந்து பார்க்க போகிறோம்.
பாகுபலி மூவியில் மேலே ஏதோ இருக்குது அப்படின்னு பிரபாஸ் சொல்லுவார்ல, அந்த மேல் பகுதி தான் இதான் இருக்குது. ஆஹா, நம்ம கூட நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்னு தோணுது. இந்த பிளேஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உண்மையாலுமே இங்கே தான் ராவணன் மூவி கூட எடுத்திருப்பாங்க போல இருக்குங்க. விக்ரமும் ஐஸ்வர்யா ராயும் நடித்தது. அது இல்லாமல் நமிதா ஆடுவாங்களே, அர்ஜுனா சாங்கு, அதுவும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே இது ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இங்கே தண்ணி இப்போ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீசன் டைமில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது. மணிரத்னம் அவரோட எல்லா மூவிலையும் இதை கவர் பண்ணிடுவார் போல இருக்குது. உண்மையாகவே அப்படி ஒரு அழகு. இப்போ நம்ம இதுக்கும் கீழே போகிறோம். கீழே இருந்துக்கிட்டு மேலேருந்து அருவி கொட்டுறதை பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம இறங்கி வந்த இடத்துலையாவது ஒரு பாத் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே கீழே இறங்கவே முடியலங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ கல்லாக இருந்துச்சு. ஆனால் இறங்கி வந்ததுக்கப்புறம் இந்த அருவியை பார்க்குறப்போ கண்கொள்ளா காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் போல். இந்த பாறையெல்லாம் தெரியுது இல்லையா, அதெல்லாம் தெரியாமல் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த சாங்ஸ்லாம் பார்த்தப்போ. அதனால தான் இதுக்கு இந்தியாவின் நயாகரா அப்படின்னு கூட பேர் வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாறையாக தாண்டி அந்த பெரிய பாறைக்கிட்ட போய் உக்காந்துட்டோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம் போல் இருந்துச்சு. டைம் 3 o'clock இருக்கும். இங்கே ஹில்ஸாக இருந்தாலுமே அவ்வளோ வெயில், ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுவும் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே 4:30 to 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் பக்கத்தில் வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ்க்கும் தும்பூர் மொழிக்கும் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிளம்பலான்னு கூப்பிட்டா, இந்த பசங்க நாங்கள் குளிச்சே ஆகணும், குளிக்காமல் இந்த இடத்த விட்டு வர முடியாது, ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு இப்படியே உட்காந்துட்டாங்க. இங்கே குளிக்கிறதுக்கெலாம் அலோடு கிடையாது. ஃபுல்லாகவே கயிறு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம மேலே போய் தான் குளிக்கணும். மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் நுழைஞ்சவங்க தான் வரவே மாட்டேன்ட்டாங்க. நானும் பொறுத்து பார்த்தேன். வெயிலில் நானும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னு நானும் போய் குளிச்சிட்டேன். இந்த குட்டியாக அருவி மாதிரி கொட்டுது இல்லையா, அங்கே தான் போய் குளித்தோம். அதுலேயே தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துச்சுங்க. அதுவும் டைம் ஆக தான் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த தலையை கொண்டு போய் அந்த அருவி தண்ணியில் காமிக்கிறப்போ அதை எடுக்கிறதுக்கு மனசே வராதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சூப்பராக இருக்கும். டைம் ஆனதுனால நாங்கள் வளைச்சலுக்கும் போகலை, தும்பூர் மொழி டேமுக்கும் போகலை, அப்படியே கிளம்பியாச்சு. 4 o'clockலாமே விசில் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்புங்கன்னு. அப்படியே கிளம்பி சாலக்குடி போய் சாலக்குடியிலேருந்து திருச்சூருக்கு கிளம்பிட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் தான். சாலக்குடிங்கிறது ஒரு வில்லேஜ். இந்த ஆறு பார்த்திங்கன்னா சாலக்குடி ஆறு தான். போகிற வழியெல்லாம் இந்த ஆறு அப்படியே வருது. திருச்சூரில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோ நேரம் மழையே இல்லை. ஆனால் நாங்கள் கரெக்டாக கிளம்புறப்போ அவ்வளோ மழை. பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. திருச்சூர்லேருந்து கோயம்புத்தூர் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயும் அவ்வளோ மழை. நாங்கள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத மாதிரி ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டோம். என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஒரு மறக்கவே முடியாத பர்த்டேவாக ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வாழ்க்கையில் எது நடந்தாலும் சட்டுன்னு டெசிஷன் எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சூப்பரான நாளாக அமைய உங்கள் அன்பு சிநேகிதி ராதா பாஸ்கரின் வாழ்த்துக்கள்.